வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். என்னப்பா எல்லாரும் ஒலிம்பிக் வைப்பில் இருப்பீங்க போல. செம்மையாக போய்கிட்டு இருக்குல்ல. எல்ஜிபிடியை வச்சு ஓப்பனிங் செரமனியில் கிறிஸ்டியன்ஸ்லாம் ட்ரிகர் பண்ணி விட்டு செம்ம ஹோல்சம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதுலேயும் ஒருத்தன் கொட்டையை கலங்க வைத்த பதிவாக ரியல் லைஃப் ரீக்ரியேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது? We are evolving just backwards. அப்புறம் ஒலிம்பிக்கில் நம்ம லைட்டியாக காமியெல்லாம் கோச்சாக வந்திருந்தாரு. அதுவும் மனுஷன் கையில் டெத் நோட்டோட தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஒலிம்பிக்கில் எத்தனை தடவை உள்ள போதோ தெரியலை. ரோஜஸ் ஃபேக் இஸ் ஓன் டெத் அண்ட் பிகம் அ கோச். அப்புறம் டர்க்கிலேருந்து ஹிட்மேன்லாம் இறக்கி விட்டுருந்தானுங்க. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு பார்க்க. அதுலேயும் ஃபேன்ஸ் எல்லாம் அதை வச்சு அனிமேலாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் நம்ம இன்றைக்கி அதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறதில்ல. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன். ஐயோ மீண்டும் மீண்டுமா? He's already writing the names of the LGBT members who ruined the opening ceremony. Welcome home Inosuke. இது இனோஸ்கேவா? குமுதா பேச்சலாம் ஒரு மாதிரி இருக்குது. Bro is him for real. பேசாம இவரே லைவ் ஆக்ஷனுக்கு கேஸ்ட் பண்ணிடலாம். பக்காவாக இருக்கும் பார்க்க. ஸ்டண்ட்டெல்லாம் அவரே பண்ணி கொடுத்துருவாரு. Naruto fans, how do you know so much about Naruto? Me, I was there. I was always there. ஒன் பீஸ் லாவ்ஸ் ஆர் த பெஸ்ட். அதுலேயும் சிரிக்கிறதுல வேரியேஷன் காட்டுறதுலாம் ஒன் பீஸ் அடிச்சுக்க எந்த அனிமையும் இல்லை. ஆனால் எனக்கு என்ன ஒரு பயம்னா தமிழ் டப்பில் அந்த சிரிப்பெல்லாம் பார்க்குறவன் பார்த்து சிரிக்கிற ரேஞ்சுக்கு பண்ணிடுவாங்களோன்னு தான். எல்லாரும் கேலக்ஸி இம்பேக்ட் பார்த்துட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மொத்த என்ன அடிடாது. இப்போ புரியுது ஏன் சென்கோக்கு மொத்த வாரையும் விட்டுட்டு கார்ப்பை பிடிக்க ஓடினார்னு. I can't remember this. Could tell you all their backstories and everything. மனப்பாடம் தம்பி. They don't call me Naruto the fastest for nothing. நீ எல்லாத்தையுமே 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிட்டியா? ஐயா. டேய் என்னடா இது பட்டர்ஃப்ளையா? பார்க்க பக்காவா மேட்ச் ஆகுது. டேய் ஒண்ணு மாதிரியா இருக்கா? யார் அவன் எனிமே இஸ் ஃபார் கிட்ஸ்னு சொன்னது? எனிமே ஃபேன்ஸ் கண்டினியூ டு டாமினேட் த ஒலிம்பிக். நருட்டோ சாசுகே வாஸ் த பர்சன் தட் அக்செப்ட் மீ த மோஸ்ட். இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. இமேஜின் தட் வுட் broke. Kakashi already trained him for that scenario. இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா. Would you walk alone on this road at 2 AM with Brook? You son of a bitch. I mean, எனக்கு ப்ரூக்கோட கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் தலைவனோட அந்த சிரிப்புக்கே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அண்ட் த ஒன்லி காய் ஹூ கோல் ராஜர் ரோக்கி அண்ட் பிக் மோம் அ யங் லேடி. செம்ம கூலான ஒரு கேரக்டர். உடம்புல எலும்பு தவிர வேற எந்த ஐட்டமும் கிடையாது. இது வீச்சாளனை பார்த்து சொல்லி விடுதியா? டேய் எலும்பு பயல. This is the worst day of my life. The worst day of your life so far. The most disturbing backstory in One Piece. ஒருத்தன் அடிமையாகவே பிறந்து அடிமையாகவே வாழ்ந்து சரி செத்ததுக்கு அப்புறமாச்சும் நிம்மதியாக இருப்பான்னு பார்த்தா அதுக்கப்புறமா அவனை வெப்பனைஸ்ட் பண்ணி நம்மளா டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளுறதுக்குன்னே கூமாவோட பேக் ஸ்டோரி எழுதியிருக்காரு போல. See those animal over there, Tsunade. Animals? We call those Uchiyas. உச்சியாக்களை வேறறுப்பதையே தன்னுடைய ஒரே குறிக்கோளாக கொண்டிருந்தவன் தலைவன் டோமிராவ செஞ்சு. வன்மக்காகே ஃபார் அ ரீசன். பழகிப்பார் பாசம் தெரியும், பகைத்துப்பார் தீரம் தெரியும். When I try to explain relationship in One Piece, புடிங்கு சாஞ்சியை பிடிக்கும், ஆனால் சாஞ்சிக்கு பிடிச்சது நாமி. ஹேன்காக்கு லூஃபி மேலே ஒரு லவ், ஆனால் லூஃபிக்கு மீட் மேலே மட்டும்தான் லவ். ராபினுக்கு ஜோரோ மேலே ஒரு கண்ணு, ஆனால் ஜோரோவுக்கு ஒரே கண்ணு. எனக்கு பர்சனலாகவே ராபினும் ஜோரோவும் கப்பிள்ஸ் ஆனால் நல்லா இருக்கும்னு தோணுது. பட் ஓடா ஸ்ட்ரோயட்டுக்குள்ளே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. பட் ஸ்டில் நடந்தால் நல்லாயிருக்கும். நருட்டோ சேவ் ஹினாட்டே ஆஃப்டர் டிஃபீட்டிங் டொனாரி. ஹினாட்டா
அவன்கிட்ட இருந்து காப்பாற்றி இட்ஸ் ட்ரூ, பட் அது அவன் பொண்டாட்டி இல்லை. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில. பக்கியேகர்ஸ். ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவரா, ஆனால் நல்லா இருக்கு. நருட்டோ அண்ட் எல்லோ ஃப்ளாஷ், குரோசாக்கி அண்ட் நிச்சிகோ. இதே மாதிரி ஒன் பீஸ் ஃபைனல் ஆர்க்கில் லூஃபியும் டிராகனும் ஒன்றா ஃபைட் பண்ணணும். ஸோ ஐ வாண்ட் யூ டு மேக் அ டிஸ்கஸ்ட் ஃபேஸ் அண்ட் ஷோ மீ யுவர் பேண்டீஸ். ப்ரூக், நான் இருக்க வேண்டிய இடம்டா அது. பக்கத்தில் சாஞ்சியும் சேர்த்து விட்டுருந்தா இந்த மீம் ஒரு முழுமை பெற்றிருக்கும். பட் நல்லா இருக்கு. கனவுல ரம்பா சிம்ரான் மந்த்ரா எல்லாரும் வராங்கப்பா. When everyone thought that Aizen has died, Aizen, ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. Aizen is the best villain of all time in anime. Change my mind. Girls who can understand anime reference. ஆஹா, பொண்ணை என்னமா வளர்த்துருக்கானுங்க. அந்த மாதிரி யாராச்சும் டோலிஸ் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஐ வாண்ட் டு சே யூ சம்திங். ஏய் கம் டு மை மூடிட்டு இருக்க மாட்டேன். எனிமே எம்சிஸ் சைட் கேரக்டர்ஸ். ஆமாம், இது யாரு? இந்த யார் இன்னர் டீமன்ஸ்? நம்ம பையன் தான். ஷோனன் அனிமேனாலே பொதுவாக எம்சிஸுக்கு இன்னர் டீமன்ஸ் இருக்கிறது ஒரு சம்பிரதாயம். ஸோ அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்கன்றது தான் விஷயமே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஏஓடி சொல்லலாம். சாஸ்கே சான், கேன் ஐ ஹேவ் யூ ஹெட் பேண்ட்? யா, டேக் மை ஹெட் பேண்ட், டேக் மை ஸ்வாட், டேக் மை ரோப், டேக் மை டாட்டர், டேக் எவ்ரி திங். வீட்டில் குப்பை தொட்டி இல்லை, ஸோ வாழு தெரியுது ப்ரோ, ஓடு தெரியுது ப்ரோ. லிட்ரலி எனிமே கம்யூனிட்டி நவடேஸ். அதுலேயும் இப்போல்லாம் அனிலாமை சண்டை விட இது ரொம்ப கேவலமாக போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரியல. அதுலேயும் சில பேர் எரியர் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபேம். மரியாதையா இருந்துக்க. ஸோ தட்ஸ் இட் காய்ஸ். நெக்ஸ்ட் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். Until then. なんともアシュラバッケイ猛者の戯れ